அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் தரம் 4 மாணவர்களுக்கு ஏற்ற வகையிலே சிறிய சிறிய நுண்ணறி வினாக்களாக தொடர்ந்து பதிவேற்றிக் கொண்டு வந்தேன். அதே நேரம் இறுதி பரீட்சை வினாத்தாளிலே இடம்பெற்ற சில இலகுவான வினாக்களையும் தொடர்ச்சியாக பார்ப்போம் என்று நினைக்கின்றேன். எனவே இனி வருகின்ற காணொலிகளில் தரம் 5 புலமை பரீட்சையில் இறுதி பரீட்சையிலே இடம்பெற்ற வினாக்களும் அதற்கான விளக்கங்களுமாகவும் காணொலிகள் பதிவேற்றப்படும். தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த வகையிலே இன்றைய வினா தரம் 5 2021 ஆண்டு தோற்றிய மாணவர்கள், 2021 ஆண்டு தரம் 5 கற்ற மாணவர்களுக்கு 2022 பரீட்சை நடைபெற்றது. அந்த பரீட்சையிலே இடம்பெற்ற இறுதி பரீட்சையிலே இடம்பெற்ற வினா ஒன்றைத்தான் பார்க்க இருக்கின்றோம். முதலே வினாவை பார்ப்போம். கடிகாரம் ஒன்றினுடைய முகம் 3 துண்டுகளாக உடைந்து விட்டது. கடிகாரம் ஒன்றினுடைய முகம் 3 துண்டுகளாக உடைந்து விட்டது. ஒரு துண்டில் 8, 9, 10, 11, 12 ஆகிய இலக்கங்கள் காணப்பட்டன. இன்னொரு துண்டில், அதாவது 2வது துண்டில் இருக்கக்கூடிய இலக்கங்களின் கூட்டுத்தொகை 12 எனவும் தரப்பட்டிருந்தது. அதே நேரம் 3வது துண்டில் காணக்கூடிய இலக்கங்களின் கூட்டுத்தொகை யாது என்பதுதான் வினாவாக இருந்தது. எனவே வினாவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு கடிகாரத்தின் முகம் 3 துண்டுகளாக உடைந்து விட்டது. முதலாவது முகத்திலே 8, 9, 10, 11, 12 ஆகிய இலக்கங்கள் காணப்பட்டன. 2வது துண்டில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை 12 ஆகும். எனவே 3வது முகத்தில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை யாது? இதுதான் கேட்கப்பட்ட வினா. எனவே விளக்கத்தை பார்ப்போம். முதலாவதாக உங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம், ஒரு கடிகாரத்தில் மொத்தமாக 12 இலக்கங்கள் காணப்படும். ஒரு கடிகாரத்தில் 1 தொடக்கம் 12 இலக்கங்கள் மொத்தமாக காணப்படும். அந்த 12 இலக்கங்களுடைய கூட்டுத்தொகை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு கடிகார முகத்திலே காணக்கூடிய 12 இலக்கங்களின் கூட்டுத்தொகையும் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். எனவே அந்த கூட்டுத்தொகையை முதலில் எவ்வாறு இலகுவாக பார்ப்போம் என்று பார்ப்போம். மொத்தமாக 12 இலக்கங்கள் கடிகார முகத்திலே காணப்படுகின்றன. எனவே 12ஐ அதற்கு அடுத்த இலக்கத்தினால் பெருக்க வேண்டும். 12ஐ அதற்கு அடுத்த இலக்கத்தினால் பெருக்கி 2ஆல் வகுக்கின்ற பொழுது 1லிருந்து 12 வரையான இலக்கங்களின் மொத்த கூட்டுத்தொகை எங்களுக்கு கிடைக்கும். எவ்வாறு சொன்னால், மொத்தமாக 1லிருந்து 12 வரைக்குமான இலக்கங்கள் கடிகார முகத்திலே காணப்படுகின்றன. எனவே 1லிருந்து 12 வரையான இலக்கங்களுடைய கூட்டுத்தொகையை பார்ப்பதற்கு நாங்கள் ஒன்றாக கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 12ஐ 13 அடுத்த எண்ணாலை பெருக்க வேண்டும். 12ஐ 13ஆல் பெருக்கி 2ஆல் பிரிக்கின்றேன். அவ்வாறு செய்கின்ற போது 156, 12ஐ 13ஆல் பெருக்கின்ற போது 156 என கிடைக்கும். அதனை நாங்கள் 2ஆலே வகுக்க வேண்டும். எனவே 78. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. ஒரு கடிகாரத்தில் இருக்கக்கூடிய முகங்களில் காணக்கூடிய அந்த இலக்கங்கள் 1லிருந்து 12 வரையான இலக்கங்களுடைய கூட்டுத்தொகை 78. அதனை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் இந்த விடயம் தொடர்பாக வினாக்கள் வருகின்ற போது திரும்ப திரும்ப பெருக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். எனவே இது நினைவில் இருக்க வேண்டும். ஒரு கடிகார முகத்திலே இருக்கக்கூடிய 1லிருந்து 12 வரையான இலக்கங்களுடைய மொத்த கூட்டுத்தொகை 78 ஆகும். மொத்தமாக நான் கடிகார முகத்தினுடைய கூட்டுத்தொகையை கண்டிருக்கின்றேன், 78. எனவே கடிகாரத்தின் முகத்தில் உள்ள அனைத்து இலக்கங்களுடைய கூட்டுத்தொகையும் கண்டிருக்கின்றேன், 78. தரப்பட்ட வினாவிலே முதலாவது முகத்தில் உடைந்த துண்டில், முதலாவது முகத்தினுடைய உடைந்த முதலாவது துண்டிலே 8, 9, 10, 11, 12 ஆகிய இலக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இவற்றினுடைய கூட்டுத்தொகையை பார்க்கின்ற பொழுது 8, 9, 10, 11, 12 இதை மொத்தமாக கூட்டுகின்ற போது 50 எங்களுக்கு கூட்டுத்தொகையாக கிடைக்கும். 50. எனவே வினாவின்படி முதலாவது துண்டில் இருக்கக்கூடிய இலக்கங்களுடைய கூட்டுத்தொகை 50 என்பதை எடுத்திருக்கின்றேன். அதே போல 2வது துண்டிலே இருக்கக்கூடிய இலக்கங்களுடைய கூட்டுத்தொகை ஏற்கனவே வினாவில் தரப்பட்டிருக்கின்றது 12 என்று. வினா 3வது துண்டிலே இருக்கக்கூடிய இலக்கங்களுடைய கூட்டுத்தொகை என்ன என்பதுதான் வினா. எனவே எனக்கு 2 துண்டுகளிலும் இருக்கக்கூடிய இலக்கங்களுடைய கூட்டுத்தொகையை நான் எடுத்திருக்கின்றேன். அதனை முதலே கூட்டிக் கொள்வோம். முதலாவது துண்டிலே இருக்கக்கூடிய இலக்கங்களின் கூட்டுத்தொகை 50, 2வது துண்டிலே இருக்கக்கூடிய இலக்கங்களின் கூட்டுத்தொகை 12. இரண்டையும் சேர்க்கின்றேன். 50ஐயும்
12ஐயும் கூட்டுகின்ற பொழுது எனக்கு 62 என்ற விடை கிடைக்கும். ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கின்ற விடை கடிகார முகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இலக்கங்கள் 1 to 12 வரையான அனைத்து இலக்கங்களின் கூட்டுத்தொகை, மொத்த கூட்டுத்தொகை 78. 78 முதல் 2 துண்டுகளுடைய கூட்டுத்தொகை 62 கழிக்கின்றேன். முதல் 2 துண்டுகளிலும் இருக்கக்கூடிய இலக்கங்களின் கூட்டுத்தொகை 62, அதனை கழித்துக் கொள்கின்றேன் 16. ஆகவே மூன்றாவது துண்டில், அதாவது உடைந்த கடிகாரத்தின் 3 துண்டுகள், அந்த மூன்றாவது துண்டிலே இருக்கக்கூடிய இலக்கங்களின் கூட்டுத்தொகை தான் கேட்கப்பட்டது. என்னென்ன இலக்கம் என்பது எங்களுக்கு தேவையில்லை, கூட்டுத்தொகை. எனவே முதல் 2 துண்டுகளிலும் இருக்கக்கூடிய இலக்கங்களின் கூட்டுத்தொகை, முதலாவது 50, இரண்டாவது துண்டிலே 12, இரண்டையும் சேர்க்கின்றேன் 62. அதிலிருந்து மொத்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை 78. 78 பெறப்பட்ட விடை 62, அதனை கழித்துக் கொள்கிறேன் 16 என்கின்ற விடை எனக்கு கிடைக்கும். எனவே இந்த வினாவுக்கான விடை 16. எனவே இந்த வினாவை பார்க்கின்ற போதே உங்களுக்கு தெரிகின்றது இந்த வினாவுடைய இலகுத்தன்மை. நீங்கள் இறுதியாக எழுதுகின்ற இறுதி பரீட்சையிலே வரக்கூடிய வினாக்கள் அனைத்துமே கடினமானவையாக வராது. உங்களுடைய தொடர்ச்சியான பயிற்சி, அதே போல தொடர்ச்சியான தேடல், சுய கற்றலின் மூலம் நீங்களே உங்களுக்கு அந்த பரீட்சையை இலகுபடுத்திக் கொள்ளலாம். இறுதி பரீட்சைக்கு உங்களை நீங்கள் தயார் செய்கின்ற போது பகுதி 1 தொடர்பாக போதிய அளவு பயிற்சி தேவை. மீண்டும் மீண்டும் வினாக்களை செய்து பார்க்கின்ற தன்மை தேவை. எனவே இதனையும் நன்றாக விளங்கி உங்களுடைய சுய கற்றலுக்கு உட்படுத்தி சிறப்பான புள்ளிகளை பெறுவதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.